ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்துறோம். இன்றைக்கி ஒரு அழகிய சூறாவை பற்றி பார்க்க போகிறோம். சுபஹானல்லாஹ், ரொம்ப சிறப்புக்குரிய சூறான்னு சொல்லலாம். அல்லாஹுவிற்கு மிக மிக பிடித்த சூறா. ஏன்னா அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய சூறாவாக இந்த ஒரு சூறா இருக்குது. இந்த ஒரு சூறாவை தினமும் 10 முறை ஓதிவாங்க. உங்களுடைய எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் அந்த தேவைகள் அப்படியே அல்லாஹுவால் கபுல் செய்யப்பட்டு உங்களுக்கு மறுநாளே உங்களுடைய கையில் கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா துவா கபுலாகக்கூடிய அனைத்து அம்சங்களும் இந்த சூறாவில் இருக்குது. இந்த சூறா எல்லாருக்குமே மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சூறா தான். ஆனால் இதனுடைய சிறப்பை தெரியாமல் தான் நம்ம இதை ஓதாமல் இருக்கோம். இந்த சூறாவை பற்றி சொல்லும் போது ஏராளமான அறிவிப்பு இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள்லேயே இந்த சூறாவை பற்றி சிறப்பு சொல்லியிருக்கோம். அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முதல் விஷயமே அல்லாஹுவை பற்றி ஒருவர் உங்களிடத்துல கேட்டால் இந்த சூறாவை சொன்னால் போதும், அதை வைத்தே அல்லாஹுவை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த சூறா தான் சூறா இக்லாஸ். அப்போ அந்த இக்லாஸ் சூறாக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு இருந்தால் அல்லாஹுவை பற்றி அனைத்து விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய சூறாவாக இருக்கும். இன்னும் இந்த சூறாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரியிலையுமே அல்லாஹுடைய இஸ்மு இருக்குது. அல்லாஹுடைய இஸ்மி எங்கே இருக்குன்னு பாருங்கள். குல்ஹு அல்லாஹு அஹத் அப்படிங்கிறோம். இதில் அஹத் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய இஸ்மு தான். அவனுடைய தன்மையை எடுத்துரைக்குது. அதே மாதிரி அல்லாஹு ஷமது. ஷமது அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா அல்லாஹு யாருடைய தேவையும் மற்றவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுடைய திருநாமத்திலையும் ஒன்றாக இருக்குது. இன்னொன்று அவனுடைய தன்மையும் எடுத்துரைக்குது. அந்த மாதிரி இந்த சூறா முழுவதும் பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய தன்மையும் அல்லாஹுடைய இஸ்மையும் சொல்லக்கூடியதாக இருக்குது. நபி அவர்கள் முன்னாடி சஹாபாக்கள் இதை ஓதியிருக்காங்க. ஓதுனதை கேட்டு இன்னொரு சஹாபி இந்த சூறாவை அதிகமாக ஓதுவதை நான் கேட்கிறேன் யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அப்படி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, நான் என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்குமோ அந்த இறைவனின் மீது நான் ஆணையாக சொல்கிறேன், இந்த சூறா அவர்களுக்கு என்ன பண்ணும். இந்த சூறா தான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த சூறா. இந்த சூறாவை நீங்கள் நேசித்தா அந்த சூறாவும் உங்களை நேசிக்கும். அப்படி அந்த சூறா உங்களை நேசிக்கும் போது அல்லாஹும் உங்களை நேசிக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நிஹ்மத்துகளை கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ், இது ஒன்றும் ஒரு அறிவிப்பு கிடையாது. இந்த மாதிரி பல அறிவிப்புகள் பார்க்க முடியுது. பல சஹாபாக்கள் இந்த சூறாவை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஒரு சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வேறு எந்த சூறாவுமே ஓத முடியலையே, எனக்கு குல் ஹுவல்லாஹு சூறா மட்டுமே தான் ஓத முடியுது, எனக்கு இக்லாஸ் தான் பிடிச்சிருக்கு, இதை மட்டும்தான் நான் ஓதி தொழுகிறேன், இதை மட்டும்தான் நான் ஓதிட்டே இருக்கிறேனே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அவர்களுக்கு உங்களுக்கு இந்த சூறா பிடிச்சிருக்கா, அல்லாஹுவுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் இதவே ஓதுங்க, இதுவே உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போதுமானதுன்னு சொன்னாங்களாமா. சுபஹானல்லாஹ். அப்போ அல்லாஹுவை பிடித்தவர்கள் இந்த சூறாவை பிடிக்கும் அவங்களுக்கு. அப்போ இந்த சூறாவை யாருக்கு பிடிச்சிருக்கோ அவர்களே அல்லாஹுக்கு பிடிக்கும். அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொடர்பை அல்லாஹோடு மேம்படுத்தக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. இன்னும் இந்த சூறாவை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, இதை 3 தடவை ஓதுறது ஒரு குர்ஆனுக்கு சமம்னு சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. தினமும் இரவு ஒரு குர்ஆனாவது ஓதிட்டு படுங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் நாங்கள் ஒரு குர்ஆன் ஓதுறதுன்ட்டு. அப்போ இந்த சூறாவை தான் சொல்கிறாங்க, நீங்கள் 3 முறை ஓதிட்டு படுங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நபி அவர்கள் இந்த சூறாவை ஒரு நாளுடைய முடிவுலையும் ஓத சொல்லியிருக்காங்க. இன்னும் காலை ஃபஜ்ர் தொழுதுட்டு, லொஹர் தொழுதுட்டு, அஸ்ர் தொழுதுட்டு, மஹ்ரிப் தொழுதுட்டு, இசா தொழுதுட்டு 5 நேர தொழுகைக்கு பின்னாடியும் நபி அவர்கள் 3 முறை ஓதியிருக்காங்க. உடல் சரியில்லாட்டினாலும் நோய் நிவாரணத்துக்கு இதை 3 முறை ஓதியிருக்காங்க. இந்த மாதிரி பல தரப்பில் பார்த்திங்கன்னா இந்த சூறாவை ஓதியிருக்காங்க. இந்த சூறாவை நீங்கள் தேவைகள் நிறைவேறுவதற்காக நியத்து வைத்து 10 முறை ஓதினீங்கன்னா உங்களுடைய எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹுடைய கிருபையில் அந்த தேவைகள் நிறைவேற்றப்படும். அதே மாதிரி தான் இந்த சூறாவை ஓதுறதுனால நமக்கு தேவை மட்டும் இல்லை, நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு சின்ன சின்ன வலிகள் இருக்கலாம், டயர்ட் இருக்கலாம், மன கஷ்டம் இருக்கலாம், மன நோய் இருக்கலாம், எல்லாமே சரியாகும். எல்லாவற்றுக்குமே உகந்ததாக இந்த ஒரு சூறா இருக்கும். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த சூறாவை ஓத ஓத நெருங்கி செல்வீங்க. இன்னும் சொல்லப்போனால் மலக்குமார்களே ஜனாசா தொழுக வைத்தாங்க ஒரு சஹாபிக்கு. ஏன்னு பார்க்கும்போது அந்த சஹாபி இந்த சூறாவை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்தனால மலக்குமார்கள் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்களாமா. சுபஹானல்லாஹ். அப்படிலாம் பார்க்கும்போது எவ்வளோ சிறப்புகள் இருக்குது குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அது ரொம்ப எளிமையானதுன்னு நினச்சி கடந்து போயிடுறோம். நீங்கள் எளிமையான சூறாலேயே அல்லாஹ் அதிகமான நன்மைகளை வைத்திருக்கும் போது அதிக கஷ்டங்களை தேடி போவதை விட எளிமையான அமல் செய்து அந்த நன்மைகளை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்னையிலிருந்து நீங்கள் இந்த சூறாவை தேவைகள் நிறைவேறுவதற்காக 10 முறை ஓதிவாங்க. அல்லாஹ்வே போதுமானவன். தொடர்ந்து இந்த அமல்களை செய்யுங்க. ரமலான் வரப்போது. அப்போ தான் என்ன பண்ண முடியும், இப்போவே ஆரம்பித்தோம்னா ஒன்றா ஆரம்பித்து ரமலானுக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், சேர்த்து செஞ்சு அதிக நன்மையை பெறணும். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.